வந்து ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் லெசனில் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்க்கலாம். The mutual rights and obligations are usually stated in the partnership deed. ஸோ பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து அவங்களுடைய மியூச்சுவல் ரைட்ஸும் அவங்களுடைய ஆப்ளிகேஷனும் என்ன இருக்குன்னா மென்ஷன் ஆகிருக்கும். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி டீட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் as stated below will apply. சப்போஸ் அந்த டீட்டில் எதுவும் மென்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்டோடைய சட்டம் வந்து சொல்கிற விஷயங்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் a ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ பார்ட்னர்ஷிப்பில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா பார்ட்னருக்குமே மேனேஜ்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸில் பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகக்கூடிய தகுதி எல்லாருக்குமே இருக்குது. அது அவங்களுடைய உரிமை. அடுத்தது ரைட் டு பி கன்சல்டட். ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ் கன்சர்னிங் த ஃபார்ம். ஸோ எல்லா பார்ட்னருக்குமே வந்து கம்பெனியோடைய விஷயங்கள் சம்மந்தமாக என்ன பண்ணணும், பேசணும், கன்சல்ட் பண்ணணும். த டிசிஷன் ஆஃப் த மெஜாரிட்டி வில் ப்ரிவைல் இன் ஆல் த ரொட்டீன் மேட்டர்ஸ். எல்லா ரொட்டீன் மேட்டர்ஸ்லையும் மெஜாரிட்டியான முடிவு எது வருதோ அதை பேஸ் பண்ணி அவங்க எடுக்கணும். But where the matters is of fundamental importance such as admission of a new partner, change in the nature of business etc., decision must be anonymous. ஆனால் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து அப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க முடியாது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்ட்னர்ஷிப் நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணும் போதோ இல்லை நம்ம பிஸ்னஸோடைய நேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணும் போதோ, புரியுதுங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா right of access to books, record and document. Every partner has the right of access to all records and books of accounts and to examine and copy them. எல்லா பார்ட்னருக்குமே வந்து கம்பெனியோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்லுதோ அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி அதை காப்பி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். ஸோ எவ்ரி பார்ட்னர் இஸ் என்டைட்டில்ட் டு ஷேர் த ப்ராஃபிட்ஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. எல்லா பார்ட்னருக்குமே வந்து அக்ரீட் ரேஷியோ அவங்க பார்ட்னர்ஷிப் டீட்டில் என்ன ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்ரீட் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து வாங்குறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இஃப் நோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டீட் தே மஸ்ட் பி ஷேர்ட் ஈக்குவலி. சப்போஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து டீட்டில் மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலான்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக அவங்க பிரிச்சுக்கலாம். அடுத்தது ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். A partner has the right to receive interest on loans advanced by him to the firm at the agreed rate, and where no rate is stipulated, interest at 6% per annum allowed. Partner has the right to take interest from the company. So கம்பெனிக்கு வந்து if partner providing loan to the company will given interest to that loan. That interest rate mentioned in the partnership. Otherwise if it is not mentioned, it's actually legal wise it is interest rate is 6% per annum. Right to be indemnified. So what is the meaning of indemnified? So every partner has the right to be indemnified by the firm for all acts of the other partners in the ordinary course of the business. This is the meaning of indemnified. So it's nothing but ஒரு பார்ட்னர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அவர் தனிப்பட்ட விதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் கூட, அதாவது அந்த பிஸ்னஸில் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அவர் தனிமையாக எடுக்கிற ஒரு முடிவுகள் கூட எல்லா பார்ட்னரையும் அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போது இது என்னென்னா இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, he has a further right to receive back any amount spent by him on behalf of the firm. Only thing is he must have acted prudently. சரியா? இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஓகே, he has a further right to receive back any amount spent by him on behalf of the firm. சப்போஸ் வந்து ஒரு கம்பெனிக்காக சில அமௌண்ட்டை வந்து மற்ற பார்ட்னர்ஸை விட அவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டும் அவர் வாங்குறதுக்கு என்ன இருக்குது, அவருக்கு உரிமை இருக்குது. அதாவது என்னென்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது எல்லா பார்ட்னருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும். சரியா? ஸோ பிஸ்னஸோடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து அதர் பார்ட்னர்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லையும் இது பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதுதான் வந்து இண்டெம்னிஃபைடுன்றாங்க. அடுத்தது ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப் கம்பெனியோட ஃபார்மோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா பார்ட்னருக்கும் என்ன இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அது ரைட் டு ரிட்டையர். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் a ரைட் டு ரிட்டையர் as per the terms of the deed or with the consent of other partners. எல்லா பார்ட்னருமே அவர் என்ன டைமில் அவர் நினைக்கிறாரோ அவர் என்ன பண்ணலாம், கம்பெனிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா
டீடில் மென்ஷன் பண்ணியிருக்க டேர்ம்ஸ் பிரகாரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லா பார்ட்னருடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில் யூ கேன் டிட்டர் அட் எனி டைம் பை கிவிங் ப்ரையர் நோட்டீஸ் டு த அதர் பார்ட்னர்ஸ். சப்போஸ் வந்து அவருடைய வில் பிரகாரம் கூட அவர் என்ன பண்ணலாம், எப்போ வேணால் அவர் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணலாம், ரிட்டையர் ஆகலாம். அடுத்தது ரைட் டு கண்டினியூ. எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் த ரைட் டு கண்டினியூ இன் த ஃபார்ம். அதே மாதிரி எல்லா பார்ட்னருக்குமே அவங்களுடைய அந்த டேர்ம்ஸ் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இட் cannot be expelled except in accordance with the partnership deed. ஆனால் வந்து அது எது பிரகாரம் இருக்கணும்னா பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸோட டியூட்டிஸ். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அவங்களுடைய ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரைட்ஸில் வந்து மொத்தம் நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்னா 9 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஸோட டியூட்டி. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர். Duty to carry on business. Every partner has to carry on the business of the firm to the maximum advantage of all the partners. ஸோ எல்லா பார்ட்னருக்குமே வந்து பிஸ்னஸை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய கடமை இருக்குது. ஆனால் வந்து எதுக்காக அது பண்ணணும் அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஸோடைய அட்வான்டேஜஸ்க்காக தான் அது பண்ணணும். அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக பண்ணக்கூடாது. டியூட்டி டு பி ட்ரூ. ஸோ எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் பி ட்ரூ, ஜஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல். சரியா? ஸோ டு ஒன் another. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்ளணும். தேர் மஸ்ட் பி அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அண்ட் ஃபேர் டீலிங்ஸ். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் அப்படின்னு என்னென்னா நல்ல நம்பிக்கை. சரியா? ஸோ இந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டான விதத்தில் நம்புகிற ஒரு நம்பிக்கையாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது இதுவும் அவங்களுடைய கடமையாக இருக்குது. அடுத்தது டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். A partner is bound to keep any rendered true and full accounts of the partnership. ஸோ பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து கீப் பண்ணுறதுக்கும் அதை வந்து பராமரிக்கிறதுக்கும் அவருக்கு என்ன இருக்குது, கடமை இருக்குது. He must produce relevant vouchers of the expenses incurred by him and hand over to the firm all amounts which have come into his hands as a partner. அதாவது கம்பெனி ரிலேட்டடாக அவருக்கு என்னென்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து அவர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாரோ அதுக்கான பில்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து அக்கௌண்ட்ஸோட எல்லா ஆக்டிவிட்டியும் அவர் இன்வால்வ் ஆகக்கூடிய டியூட்டி அவருக்கு இருக்குது. அடுத்தது டியூட்டி டு இண்டம்னிட்டி டு த ஃபார்ம். ஸோ எவ்ரி பார்ட்னர் மஸ்ட் இண்டம்னிஃபை த ஃபார்ம் ஃபார் எனி லாஸ் காஸ் பை இஸ் ஃப்ராட் ஆர் வில்ஃபுல் நெக்லிஜென்ஸ் இன் த கண்டக்ட் ஆஃப் த பிஸ்னஸ். இதுக்கு பேர் தான் இண்டம்னிட்டி. ஸோ இந்த இண்டம்னிட்டியில் அவர் என்னென்ன பிணைந்து இருப்பார் அப்படின்னா, ஸோ இப்போ பிணையம் மாதிரி இருப்பார். இப்போ சப்போஸ் வந்து ஏதோ ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியில் அவர் இன்வால்வ் ஆகிறாரு, ஃப்ராடில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறார் பட்சத்தில் ஸோ அதுக்கான முழு பொறுப்பையும் என்ன பண்ணணும், அதுக்கான லாஸ் ஏற்படுற அந்த பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கணும். அது அவருடைய டியூட்டியாக இருக்குது. அடுத்தது டியூட்டி டு ஷேர் த லாஸ். எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரீட் ரேஷியோ இட் மஸ்ட் பி பார்ன் ஈக்குவலி. இப்போ சப்போஸ் கம்பெனியில் ப்ராஃபிட் வராமல் லாஸ் வருது, அந்த லாஸை வந்து பார்ட்னர்ஸ் வந்து டீடில் என்ன ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருக்காரோ அந்த டீடுக்கு என்ன பண்ணணும், அந்த ரேஷியோக்கு அவர் வந்து கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக என்ன பண்ணணும், அந்த லாஸை வந்து பிரிச்சுக்கணும். அது டியூட்டி டு கிளைம் ரெமுனரேஷன்ஸ். No partner including a managing partner is entitled to any remuneration, salary or commission for the work done by him unless there is an agreement to the contrary. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் டீட்டில் வந்து சேலரி கமிஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பார்ட்னருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணும்போது வெறும் கேபிட்டல் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு கேபிட்டல் ப்ரொவைட் அலாங் வித் ஒர்க்கிங் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவருக்கு வந்து வி ப்ரொவைட் சேலரி அண்ட் கமிஷன். பட் இட் இஸ் மென்ஷன் இன் த டீட், அதர்வைஸ் நம்ம கொடுக்க முடியாது. இது வந்து இவருடைய டியூட்டியாக இருக்குது, அதை வாங்குறது அவருடைய கடமையாக இருக்குது. அடுத்து டியூட்டி நாட் டு யூஸ் ஃபார்ம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் பர்சனல் யூஸ். இந்த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு ஆல் பார்ட்னர்ஸ். இப்போ பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோன்னா எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே சொந்தம். பட் ஏ பார்ட்னர் ஷுட் நாட் யூஸ் த பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் இஸ் ப்ரைவேட் பர்பஸஸ். பட் ஆனால் பார்ட்னர் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய தனிப்பட்ட சொந்த விதமாக அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்பீட்டிங் பிஸ்னஸ். ஸோ நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் ஏ காம்பீட்டிங் பிஸ்னஸ். இஃப் ஹி டஸ் ஸோ he should surrender to the firm all profits earned by him in such business. No partner is allowed to earn secret profit. If எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ABCD. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு
லெதர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ லெதரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாண்டல்ஸ் செப்பல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஏ வந்து இங்கேயும் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் பிஸ்னஸை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக காம்படிட்டிவாக பண்ணக்கூடாது. சப்போஸ் பண்ணால் அதோட ப்ராஃபிட்டை வந்து சரண்டர் பண்ணணும். ஸோ அது அவருடைய கடமையாக இருக்குது. அடுத்தது டியூட்டி டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் இஸ் அத்தாரிட்டி. எ பார்ட்னர் மஸ்ட் ஆக்ட் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் அத்தாரிட்டி. அவருக்கோட அத்தாரிட்டியோட லெவல் என்ன இருக்கோ அந்த லெவலில் தான் அவர் என்ன பண்ணணும், அவருடைய கடமையை ஆற்றணும். டியூட்டி டு கன்சல்ட் அதர் பார்ட்னர்ஸ் பிஃபோர் அசைனிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பார்ட்னர்ஷிப். No partner can assign or transfer without the consent of all other partners his interest in the firm to any other person so as to make him a partnership partner thereof. சப்போஸ் வந்து ஏபிசிடி இருக்காங்க, அல்ல டி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பார்ட்னர்ஷிப் வந்து வேறு ஒருத்தருக்கு விற்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும், ஏபிசி 3 பேருடைய கன்சென்ட், அதாவது கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அவருடைய கடமையாக இருக்குது.